இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லைசன்ஸ் இல்லாத வெளிநாட்டு வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை. தலைநகரை சுற்றியுள்ள லைசன்ஸ் இல்லாத வெளிநாட்டு வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் லைசன்ஸ் இல்லாமல் வணிகங்களை நடத்திய வெளிநாட்டவர்கள் மீது 13 பறிமுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை ஜாலான் லெபுபுடு, ஜாலான் துண்டான் சியூசிங், ஜாலான் பெட்டலிங் மற்றும் ஜாலான் சுல்தான் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மேற்கண்ட நடவடிக்கைகளுக்காக ஜாலான் லெம்போங் பறிமுதல் கிடங்கு தாமான் மிர்ஜாஜா செராசுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இத்தகைய நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் தங்களின் புகார்களை தெரிவிக்க இணைப்பை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்துக்களை புண்படுத்துவதே வேலையாகிவிட்டது. ஆலயங்களை ஹராம் கோவில்கள் என்று அழைப்பதால் சிவகுமார் காட்டம். மலேசிய பன்முகத்தன்மைக்கும் இன நல்லிணக்கத்திற்கும் இது எதிரானது என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் கூறியுள்ளார். ஆக கடைசியாக தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகம் இந்த கோயில் ஹராம் சொல்லை தனது கடிதம் ஒன்றில் பயன்படுத்தியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் ஆலயம் இருப்பதாக எழுந்துள்ள புகார் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கோயில் ஹராம் என கூறப்படும் அளவுக்கு அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கையாள தெரியவில்லை. இந்துக்களை அது எந்த அளவுக்கு காயப்படுத்தும் என அங்கிருக்கும் ஒருவருக்கு கூடவா தெரியவில்லை என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். இந்துக்களை அவமதிக்கும் கோயில் ஹராம் என்ற சொல்லுக்கு பதிலாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது, பதிவு பெறாத என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். பார்க்க போனால் தொடர்புத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு இந்நேரம் தைப்பிங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எச்சரிக்கையும் நினைவூட்டலும் விடுத்திருக்க வேண்டும் என சிவகுமார் சுட்டிக்காட்டினார். பூக்கடையில் பாராங்கத்தி முனையில் கொள்ளையிட்ட கும்பல், தாயும் பிள்ளையும் அதிர்ச்சி. ஜெயஞ்சரம் வட்டாரத்தில் பூக்கடையில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்த தாய் மற்றும் பிள்ளையை பாராங்கத்தி முனையில் மிரட்டி ஒரு கும்பல் கொள்ளையடித்துள்ளது. நேற்று மதியம் மணி 1:30 அளவில் அந்த பூக்கடைக்கு வெள்ளை நிற புரோட்டான் காரில் வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் பூ விற்பனை செய்து கொண்டிருந்த 49 வயது பெண்மணியின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இச்சம்பவத்தில் 4000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை இழந்த அப்பெண்ணும் அவரது பிள்ளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது 20 வயது பிள்ளையும் காயமடையவில்லை என கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் முகமது சுஃபியான் அமீன் தெரிவித்தார். இக்கும்பலை சேர்ந்தவர்கள் தலையை முடி இருந்ததோடு தாங்கள் வந்த காரிலேயே தப்பிச் சென்றனர். எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் பதிவு எண் பட்டையை கவனிக்கவில்லை. இந்த கும்பலை தேடும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர் என முகமது சுஃபியான் கூறினார். பணம் கட்டியது போல போலி ரசீதுகளை பயன்படுத்தி மோசடி. உணவக உரிமையாளருக்கு 300 ரிங்கெட் இழப்பு, 2 கைது. பணம் செலுத்தியதற்கான சான்றாக தங்கள் வணிக வளாகத்தில் போலி ரசீதுகளை பயன்படுத்தி 2 பேர் நடத்திய மோசடியில் சிக்கி ஒரு உணவக உரிமையாளர் 300 ரிங்கிட்டிற்கும் அதிகமாக ஏமாந்தார். இதன் தொடர்பில் இன்று அதிகாலை மணி 2:50 அளவில் 2 ஆடவர்கள் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 2வது முறையாக தாம் இவ்வாறு ஏமாற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் புகார் செய்ததை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஷா ஆலம் செக்ஷன் 13 உள்ள உணவகத்தில் ஏப்ரல் 14 மற்றும் 20 தேதிகளில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கைதான 34 வயதுடைய ஆடவர் இதற்கு முன் 3 குற்ற பின்னணிகளையும் 35 வயதுடைய மற்றொரு ஆடவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளதாக விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. கங்காரில் வேப் புகைத்த பள்ளி மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பேலஸ் கங்காரில் விங்கீர் பண்டார் கங்கார் இடைநிலை பள்ளியின் 3ஆம் படிவ மாணவனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அச்சம்பவத்திற்கு முன் மாணவன் கழிப்பறையில் வேப் புகைத்ததே வலிப்பு வந்ததன் காரணம் என நம்பப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட அம்மாணவன் தனது 2 நண்பர்களுடன் காலை மணி 9:30க்கு ஆங்கில தேர்வு வேளையில் ஆசிரியரின் அனுமதியின்றி கழிப்பறைக்கு சென்றதாக பெர்லிஸ் மாநில கல்வி இயக்குனர் திரு ரோஸ் அசாசே ஆரிஃபின் தெரிவித்தார். இந்நிலையில் அம்மாணவனின் வாயில் நுரை தள்ளி மயங்கிய நிலையில் 2 நண்பர்களால் வகுப்பறைக்கு கொண்டு வரப்பட்டதாக அப்பள்ளியின் ஆங்கில தேர்வு கண்காணிப்பு ஆசிரியர் தெரிவித்தார்.
உடனடியாக அம்மாணவன் சிகிச்சைக்காக கங்காட்வாங்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். மாணவனை பரிசோதித்த மருத்துவ அதிகாரிகள் அவன் பயன்படுத்திய வேப் வகையை கண்டறிந்து வருகின்றனர். சுகாய் தெலங்கானாவில் சலவை நிலையத்தில் குழந்தையை அடித்ததற்காக தாய் கைது. தெலங்கானா சுகாய் மாவட்டத்தில் உள்ள ஒரு சலவை நிலையத்தில் தனது 9 வயது மகளை அடைத்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான புகார் ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 7:27 மணிக்கு காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டதாக கெமமான் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரோஸ்லி தெரிவித்தார். போலீஸ் விசாரணையில் இந்த சம்பவம் ஏப்ரல் 16ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடந்ததாக கண்டறியப்பட்டது. சமூக ஊடகங்களில் பெண்ணொருவர் தனது மகளை அடிக்கும் காணொலி வைரலானதை தொடர்ந்து இத்தகவல் போலீசுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. விசாரித்ததில் 45 வயது நிரம்பிய அம்மாது சலவை இயந்திரத்தின் முன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த அவரது மகளை யாராவது வாகனத்தில் மோதிவிட்டால் என்னாகும் என்ற அச்சத்தில் இவ்வாறு செய்துவிட்டதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி கெமமான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு தற்போது அவரது தந்தையின் பராமரிப்பில் இருக்கின்றார். நேற்றிரவு கூட்டரசு நெடுஞ்சாலையில் புரோட்டான் பிரிவே கார் தீப்பிடித்தது. கோலாலம்பூரையும் ஸ்லாங்கூரையும் பிரிக்கும் கூட்டரசு நெடுஞ்சாலையில் உள்ள அலங்கார வளைவுக்கு அருகே நேற்றிரவு ஒரு புரோட்டான் பிரிவே கார் தீப்பிடித்து எரிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இரவு மணி 10:17க்கு அவசர அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. மந்தாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 7 பணியாளர்கள் மற்றும் ஒரு மீட்பு வாகனம் அடங்கிய மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. அங்கு சென்றடைந்ததும் புரோட்டான் பிரிவே முழுமையாக தீப்பிடித்து எரிந்ததை கண்டு தீயை அணைக்கும் நடவடிக்கையில் முழு மூச்சுடன் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் எவரும் காயம் அல்லது உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீயணைப்பு துறையின் தடயவியல் பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணை மையமாக கொண்ட தகராறில் இளைஞர் மீது வன்முறை தாக்குதல் வீடியோ வைரல். பாசிர்கூடாங்கில் நடந்ததாக கருதப்படும் ஒரு சம்பவத்தில் ஒரு கும்பலால் இளைஞன் தாக்கப்பட்டதை காட்டும் பல வீடியோ பதிவுகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. 1 முதல் 2 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அந்த காணொளியில் பாதிக்கப்பட்டவர் பலவீனமாக தோன்றுவதையும் எதிர்க்காமல் இருப்பதையும் 5 முதல் 7 நபர்கள் அந்த இளைஞரை மீண்டும் மீண்டும் தாக்குவதையும் அந்த காணொளியில் காண முடிந்தது. 11 வயதினரை கொண்ட ஒரு குழுவினர் தங்கள் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி முகம், மார்பு மற்றும் உடலின் பிற பகுதிகளில் அந்த இளைஞரை குத்துகின்றனர். பாதிக்கப்பட்ட நபரின் அந்தரங்க உறுப்பை சம்பந்தப்பட்ட குழுவினர் தாக்கி உதைப்பதை காட்டும் காட்சியையும் அந்த காணொலியில் காண முடிவதாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட நபர் தளர்ந்த நிலையில் வலியால் போராடி கொண்டிருந்ததோடு அவரது மூக்கிலும் ரத்தம் வழிந்தது. இந்த சம்பவம் இணையவாசிகளிடம் இருந்து கடும் விமர்சனங்களை ஈர்த்துள்ளதோடு குண்டர்கள் போல் நடந்து கொண்ட அந்த கும்பலின் உறுப்பினர்களுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆர்லாண்டோவில் டெல்டா விமானத்தின் என்ஜின் தீப்பிடித்தது. புளோரிடாவில் உள்ள ஆர்லாண்டோ விமான நிலையத்தில் திங்கட்கிழமை கிட்டத்தட்ட 300 பயணிகளை ஏற்றி சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் வளைவில் இருந்து பின்னோக்கி தள்ளப்பட்டதால் என்ஜின் தீப்பிடித்தது. இதனால் பயணிகள் ஸ்லைடுகளை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் என்று மத்திய விமான நிர்வாகம் தெரிவித்தது. ஏர்பஸ் A330 விமானம் அட்லாண்டாவுக்கு புறப்படவிருந்த நிலையில் காலை 11:15 மணியளவில் என்ஜின் தீப்பிடித்தது. இது தொடர்பான விசாரணையை மத்திய விமான நிர்வாகம் மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1213 எனும் எண் கொண்ட விமானத்தில் 282 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் அனைவருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்று டெல்டா விமான குழுவினர் தெரிவித்தனர். பெல்ஜியம் GT4 தொடர் ஐரோப்பிய கார் பந்தயம் அஜித்குமார் ரேசிங் அணி 2ஆம் இடம். நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் தலைமையிலான அஜித்குமார் ரேசிங் அணி பெல்ஜியத்தில் நடைபெற்ற GT4 ஐரோப்பிய கார் பந்தயத்தில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த வெற்றி செய்தி அஜித்குமார் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பு துபாய் மற்றும் இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன் அஜித்குமார் கார் ரேஸில் பங்கேற்ற போது வெற்றி பெறுவது கடினமாக இருந்ததாகவும், ஆனால் தொடர் விடாமுயற்சி காரணமாக அவர் இந்த சாதனைகளை செய்திருக்கிறார் என நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றனர்.